பல நண்பர்களுடைய ஒரு டவுட் என்னன்னா, நாங்கள் கேள்விப்பட்ட எங்கள் முஸ்லீம் நண்பர்கள் எங்கிட்ட சொன்னது, ரம்ஜான்ல நாங்கள்லாம் ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு தொழிலாம் மாதிரிலாம் கொடுப்போம். ஆனால் முஸ்லீம் ஏழைகளுக்கு தான் கொடுப்போம், மற்ற ஜாதி ஏழைகளுக்கு நாங்கள் வர வச்சு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார். அது நல்ல பிரிச்சுவிடா? அது மற்ற ஜாதி ஏழைகளை கூப்பிட்டு கொடுக்குத்தா அது விரோதமாக இருக்குமா? அழகான கேள்வி. அந்த நண்பர் வந்து தவறாக சொல்லியிருக்காரு. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல இருக்குது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் வலம் யுக்ரிஜூக்கும் அன் தியாரிக்கும் அன் தபர்ரு வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். இந்த வசனத்துக்கு என்ன பொருள்னு கேட்டா, உங்களை நபிகள் நாயகம் காலத்துல உள்ள மக்களை பார்த்து இந்த குர்ஆன் வசனம் பேசுது. அவங்கள ஊரை விட்டு ஒரு சாரார் விரட்டினாங்க, மக்காவில இருந்து விரட்டி அடிச்சுட்டாங்க. நபி தோழர்களை சொத்து சுகத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு அடிச்சுட்டாங்க. அதை பற்றி சொல்லும் பொழுது, உங்களை ஊரை விட்டு விரட்டி உங்க சொத்து சுகத்துகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்களே, அவர்களை தவிர மற்ற பிரசமய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு தடை செய்யவில்லை. யாருக்கு தடை செய்யறான்னு கேட்டா, நம்மளையே அழிச்சு சொத்து சுகத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்ம வீட்டை அவன் எடுத்துக்கிட்டு ஓடுறான்னு விரட்டி விட்டான்னு சொன்னா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. உதவிகள் அநியாயம் செய்யக்கூடாது, தனி விஷயம். உதவிகள் செய்யக்கூடாது. அதாவது போர் செய்யறதுக்கு ஆயுதம் தூக்கிட்டு வர்றான், அந்த மாதிரியான ஆட்களுக்கு, வேற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு வந்து நீங்கள் உதவுவதை இஸ்லாம் தடுக்கல, அல்லாஹ் தடுக்கலன்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, அவர் சொன்னதுல என்னன்னு கேட்டா, தர்மங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாத யார் வேண்டாலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் நபிகள் நாயகம் காலத்துல தர்மத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பெருநாள் இருக்குல்ல, நோன்பு பெருநாள்னு ஒரு பண்டிகை இருக்குது. அந்த நோன்பு பெருநாளைக்காக வேண்டி எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்துல வந்து ஒவ்வொரு வசதி படைத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானியத்தை அல்லது அதற்குரிய தொகையை ஒவ்வொருவரும் தர்மமா கொடுக்கணும். ஏன்னா அன்றைய தினத்துல இந்த பெருநாள் கொண்டாடாத முஸ்லீம் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. பெருநாள்ங்கிறது சந்தோஷமான ஒரு நாளை சமுதாயம் முழுசுமே கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நாள் விஷயம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு நாள் செய்யற தர்மத்தை முஸ்லீம் கொண்டு தான் செய்யணும். ஏன்னா மற்றவங்க நீங்க பெருநாள் கொண்டாட போறது இல்லை. பெருநாள் ரம்ஜான் பெருநாள் ஒரு பண்டிகையை நாங்க கொண்டாடுறோம். இந்த பண்டிகையை யாரு கொண்டாடுவாங்க? முஸ்லீம்கள் தான் கொண்டாட போறாங்க. இவங்க தான் புத்தாடை அணியணும், இவங்க தான் அந்த அதுக்குரிய சுவையான உணவுகளை எல்லாம் உண்ணணும். அதுக்காக வேண்டி பெருநாள் தினத்தில் மாத்திரம் அந்த ஒரு நாள் வழங்கப்படக்கூடிய அந்த தர்மத்தை ஏழை முஸ்லீம்கள் பெருநாள் கொண்டாடுவதற்காக நீங்க வழங்கிருங்க. 365 நாள்ல 364 நாளைக்கு யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். இந்த 365வது இந்த ஒரு நாள்ல தான் நீங்க முஸ்லீம்கள் அன்றைக்கு பெருநாளை கொண்டாட வேண்டி இருக்குது. அதற்கென்று முஸ்லீம்கிட்ட உள்ள வசதியானவங்கள்ட்ட வாங்கி அந்த ஏழைகள் வீட்டிலையும் அடுப்பறியணும். பெருநாள் தினத்திலையும் ஒரு முஸ்லீம் போய் பிச்சை எடுக்கக்கூடாது. ஏன்னா பெருநாள் ஒவ்வொரு மதத்திலையும் பண்டிகைகள் இருக்கும். பண்டிகைகள் வந்து அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்கு இருக்கும். இஸ்லாம் ஒரு பண்டிகை கொடுத்துச்சு சொன்னா அந்த இதை எல்லாரும் கொண்டாடணும், வழிவகையும் செய்யணும். அதுக்காக என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொருவரும் 20 ரூபா 25 ரூபா கணக்குக்கு அந்த தானியத்தை ரேச மதிவு போட்டு அதை ஒவ்வொருத்தரும் தர்மம் செஞ்சு ஆகணும். என் குடும்பத்துல 10 பேர் இருந்தா நான் 10 பேருக்கு 200 ரூபா கொடுக்கணும். 10 பேர் கணக்கு பண்ணி 200 ரூபா தர்மம் செய்யணும். இப்படி இதை மொத்தமா நாங்கள் கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம், ஏழைகள் வீடு இருந்துச்சுன்னா 500 1000 2000 கொடுத்துருவோம். அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு முஸ்லீம் கூட அன்னைக்கு பட்டினியா இருக்கக்கூடாது. என்னைய மாதிரியே பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஏழையும் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாட முடியும். யார் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்குன்னு வழங்கப்பட்ட அந்த ஒரு தர்மத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுறது தவிர மீதி உள்ள 364 நாள் கொடுக்கக்கூடிய தர்மத்துல வந்து முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லல, தேவை உள்ளவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம். அதான் அடிப்படை.